வணக்கம் ரித்திகா. அதான் இந்த குற்றச்சாட்டை தற்பொழுது அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள். டாஸ்மாகில் பெரிய அளவில் ஊழல் நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றது. இந்த டாஸ்மாக் தொடர்பான வழக்கு தற்பொழுது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் தலைமையிலான அமர்வில் நடைபெற்று வருகின்றது. ஏனென்றால் டாஸ்மாக் நிறுவனத்தில் சுமார் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில்தான் சென்னையில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் தலைமையகம் உட்பட பல இடங்களில் அமலாக்கத்துறையானது சோதனை நடத்தியது. இந்த சோதனைகளை எதிர்த்துதான் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை உயர்நீதிமன்றமானது தள்ளுபடி செய்ததை அடுத்து தமிழக அரசும் டாஸ்மாக் நிறுவனமும் உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்திருக்கின்றார்கள். இந்த வழக்கு தான் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நான் கூறியது போல இந்த வழக்கில் தமிழக அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கபில் சிபல் என்ன கூறினார் என்றால், இந்த வழக்கில் மொத்தம் 41 எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டன. அதில் 36 எஃப்ஐஆர் முடித்து வைக்கப்பட்டு விட்டது. தமிழக அரசு தான் இந்த விவகாரத்தில் முதலில் எஃப்ஐஆர் பதிவு செய்ய உத்தரவிட்டது. அது மட்டுமில்லாமல் டாஸ்மாக் என்பது ஒரு அரசினுடைய கம்பெனி. அந்த அரசு நிறுவனத்தில் அமலாக்கத்துறை பரிசோதனை செய்வதற்கு என்ன முகாந்திரம் உள்ளது, அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு எப்படி அவர்கள் சோதனை நடத்த முடியும்? அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் 41 பேர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. அவர்களிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்படவில்லை. இது போன்ற ஒரு சூழ்நிலையில் அரசு இந்த விவகாரத்தில் விசாரணை மேற்கொள்ளக்கூடிய நிலையில் இந்த விவகாரம் முடித்து வைக்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசு சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அமலாக்கத்துறையை பொறுத்தவரையில் வழக்கறிஞர் SP ராஜு என்ன கூறினார் என்றால், இந்த வழக்கில் மொத்தம் 47 எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதிக அளவில் ஊழல் நடந்திருக்கின்றது என்று அவர் சார்பில் குறிப்பிடப்பட்டது. நாங்கள் இதனை ஷெட்யூல் குற்றம் தொடர்பாக நாங்கள் விசாரணை மேற்கொண்டிருக்கின்றோம். பெரிய அளவில் இதில் ஊழல் நடந்திருக்கின்றது. அதன் காரணமாகவே எங்களிடம் அதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன. அந்த ஆதாரங்களை மேலும் திரட்டுவதற்காகத்தான் நாங்கள் டாஸ்மாக் அலுவலகத்தில் சோதனை நடத்தினோம். அதனை அவர்கள் தவறாக கூறுகின்றார்கள் என்று அமலாக்கத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நீதிபதிகளை பொறுத்தவரையில் இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் அரசு விசாரணை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் அதில் அந்த உரிமையில் அமலாக்கத்துறை குறுக்கிடுகிறதா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். இந்த விசாரணையானது கூட்டாட்சிக்கு எதிரானதாக இல்லையா, மாநில அரசு உரிய முறையில் விசாரணை நடத்தவில்லை என்று சந்தேகம் எழுந்தால் உடனடியாக அமலாக்கத்துறை தலையிடுமா என்று நீதிபதிகள் தற்பொழுது கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். தற்பொழுது இந்த வழக்கு விசாரணையானது இன்னும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.